ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கும் கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இந்த நாளில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் இனி அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஆமென். இதை யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அவர்களை பார்த்து சொல்லி இனி நீங்கள் பயப்பட வேண்டான்னு சொல்லுன்னு சொன்ன வார்த்தையை கர்த்தர் என் மூலம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் இனி யாருக்கும் என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஏன் பயப்பட வேண்டாம்? மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென். அதுக்கு பிறகு அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கி இருந்தாலும், நீ தேள்களுக்குள்ள தங்கி இருந்தாலும், வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கலக வீட்டார் என்று யாரை குறித்து சொல்லுகிறார்? ஆமென். இந்த ஜனங்கள் எந்த ஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் வீட்டாரை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை மேலிருந்து ஒரே தடவை இந்த வசனத்தை வாசித்தா சில காரியங்கள் புரியும். அதற்கு பிறகு நம்ம அடுத்த வார்த்தைகளுக்குள்ள போகலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னுடனே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கபடி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகி ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களுடனே சொல்லு. கலக வீட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி, கேளாவிட்டாலும் சரி, தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்துல சொல்லிற்று. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இதனுடைய 2 விதமான அர்த்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு விடுதலை ஊழியமாய் இருப்பதினால தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மனிதர்கள், உங்களுக்கு விரோதமாக எழுதக்கூடிய உங்களுடைய சொந்த குடும்பங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய உங்களுடைய சொந்த சிந்தனைகள், இதுதான் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்ப விடாதபடிக்கு, ஆண்டவருக்குள்ள நம்ம நினைத்த காரியத்தை செயல்படுத்த விடாதபடிக்கு நமக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய போராட்டமாக இருக்கிறது. ஆகையினால கர்த்தர் சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீ அவர்களை குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம்? ஒரு காலம் நீ பயப்படாதன்னு அவர்கள் மத்தியில் தான் உன்னை அனுப்புகிறேன். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆரம்பத்திலிருந்து அவர்கள் என்னுடைய வார்த்தைகளை கேளாதவர்கள் தான், அவர்கள் என் சத்தியத்திடன் இல்லாதவர்கள் தான், அவர்கள் முரட்டாட்டம் பண்ண ஜனங்கள் தான், அவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான். ஆனாலும் அவர்களுக்குள்ள நான் அனுப்பும் பொழுது அவர்களை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? என் ஆவி உனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. அது சகலவற்றையும் அந்த இடத்துல உனக்கு என்ன செய்து முடிக்கும். இந்த வசனத்திற்கு நம்ம கடைசியாக வரலாம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் முதல் வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். இப்போ ஏசப்பா உங்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்றால்,
அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டுமானால், இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஏன் பயப்பட வேண்டாம்னு சொல்லுகிறார் அப்படி என்றால், இந்த பயப்படக்கூடாது என்பதற்கு உங்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறபடினால தான் ஆண்டவர் அதை நீ வைத்துக்கொண்டு, அந்த அபிஷேகத்தை நீ வைத்துக்கொண்டு, அந்த அதிகாரத்தை உனக்குள்ள வைத்துக்கொண்டு, ஆமென், இந்த கலக வீட்டாருக்கும் உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய மனிதர்களுக்கும் நீ பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவர்களுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாகும். என்ன தைரியம் உண்டாகும்? இனி நான் தனிமையான ஆள் இல்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட என் குடும்பத்துக்கு என் இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள என்ன செய்யும்? ஒரு நல்ல தைரியம் உண்டாகும். இது இயேசுக்குள்ள வந்த மாத்திரத்தில் உண்டாகக்கூடிய இந்த தைரியம், ஆமென், ஏதோ ஒரு அற்புதம் நடந்ததினால வந்ததா இருக்கலாம், தேவன் உங்களை காப்பாற்றினதுனால வந்ததா இருக்கலாம். ஆனால் அதே அளவில் நம்ம நன்றி கூடக்கூடாது. கர்த்தருடைய அதிகாரத்தையும் கர்த்தருடைய வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தாகத்தோடு காத்திருக்க வேண்டும். ஆமென். இப்படி நம்ம விசுவாசிகள் ஆன பொழுது இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய போராட்டங்களை, இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு மனுஷனை தேடி போகும்படியான ஒரு வழியை வைக்கவில்லை. இந்த ஊழியரை தேடிப்போ என்று சொல்லி வைக்கவில்லை. இந்த இடத்திற்கு நீ போனால் இந்த அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டினுடைய காலங்கள் தீர்க்கதரிசிகளை தேடி போகக்கூடிய எல்லா முறைமைகளையும் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நிறுத்திவிட்டார். அப்படி நிறுத்தினது மட்டுமல்ல, அவருக்குள்ள இருந்த சகல வல்லமைகளையும் அவருக்குள்ள இருந்த அதிகாரத்தையும் நமக்குள்ள கொடுத்து, இந்த உலகத்தில் உனக்கு விரோதமாக என்ன சக்தி எழும்பினாலும் என் நாமத்தினால, ஆமென், சத்துருக்களை நீ அதட்டினால், என் நாமத்தினால உனக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய சகல அந்நிய வல்லமைகளுக்கு விரோதமாய் நீ எதிர்த்து நின்றால் அவைகள் உனக்கு முன்பதாக தோற்று போகும் என்று கர்த்தர் நம்மளை அதிகாரம் கொடுத்து வைத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். இதை நம்ம நிறைய பேர் ஏற்றுக்கொள்வதும் இல்லை, இதை நம்புவதும் இல்லை. ஆமே, இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் பயந்து கொண்டே இருக்கிறோம். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 6:12 அதிகாரம், எபேசியர் 6 அதிகாரம் 12 அதிகாரத்தை ஒருவர் வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆவிக்குரிய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே, ஆமென், ஆண்டவருக்காய் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளையே, சபையில் அதிக நேரங்களை செலவழித்து ஜெபிக்க வேண்டும் என்று ஆர்வத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. எப்படிப்பட்ட உபத்திரவம் உண்டு? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. அல்லேலூயா. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் பொல்லாத ஆவியினுடைய சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ போராட்டம் உண்டுன்னு சொன்னவர் இந்த போராட்டத்துக்குள்ளே போய் கஷ்டப்படுன்னு சொல்லுவாரா? இந்த உலகத்தில் உங்களுக்கு எங்கு போனாலும் ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எங்கு போனாலும் என் நாமத்தை சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் உங்களை புறக்கணிக்க தான் செய்வார்கள். இயேசுவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது, இந்த கூட்டத்திற்காக மற்றவங்களை நீங்கள் அழைக்கும் பொழுது, எடுத்த உடனே அவர்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு வரமாட்டாங்க. ஆமென். உங்களை அற்பமாக தான் பேசுவாங்க. நீ என்ன கூப்பிடுறியே, உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்துச்சுன்னு உங்களை கேவலமாக கேட்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் சகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. சகிக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு வார்த்தையை உங்களை பார்த்து கேட்டாங்களே, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது அதை அப்படியே தொடச்சி விட்டு போகக்கூடாது. அந்த கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலை தேட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சிஸ்டர் கேட்டது சரிதான். அந்த சிஸ்டர் என்னை பார்த்து கேட்டது, ஆமாம், எனக்கு தெரிந்த ஒரு நபர், ஆமாம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியர் தான். அந்த ஊழியர் இப்போ சமீபத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் ஊழியத்துக்கு போனார். அப்போ புதிதாக அவர்களை அழைத்த ஒரு சகோதரி பாஸ்டர் இங்கே வந்திருக்கிற ஒரு 20 பேரை அந்த சிஸ்டர் என்ன செஞ்சிட்டாங்க, கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த பாஸ்டரை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் போன உடனே, பாஸ்டர் நீங்கள் 20 பேருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லணும். என்ன சொல்லணும்? 20 பேருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்?
தீர்க்க தரிசனம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி தான் இந்த 20 பேரையும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வர சொல்லி வச்சுருக்கிறேன். உங்களை குறித்து அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனால் ஆமேன், நீங்கள் இதை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மூவ் பண்ண போனாங்க. இப்போது இந்த பாஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஆவியானவர் சொல்லாமல் நான் எப்படி சொல்கிறது, ஆவியானவர் பேசாமல் நான் எப்படி பேசுறது? அப்போ இவருக்குள்ள ஒரு குழப்பம். 20 பேருக்கு எப்படி தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உடனே அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். இப்படி ஏதாவது வாய்ப்பு இருக்கா பாஸ்டர்? இப்படி ஏதாவது ஊழியக்காரங்க இப்படி எடுத்த உடனே தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களா? ஆமாம் பாஸ்டர், சொல்லுவாங்களே, இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்ச ஊழியர்லாம் இருக்கிறாங்களே. தலையில் கை வச்ச உடனே என்ன செஞ்சுருவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க. ஆமேன். அவருக்குள்ள அந்த சிஸ்டர் கேட்ட உடனே இவருக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் என்னால் அது முடியலை? இந்த சிஸ்டர் என்னை நம்பி இந்த காரியத்தை கேட்குறாங்களே, இந்த 20 பேர் வந்திருக்கிறாங்களே. இவர் ரூமுக்குள்ளே போயிட்டு தான் என்னை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு கூட வந்து பேசுவார். இப்போ ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் சொல்கிறது தான் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் இவங்க விரும்புகிறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு கேட்டு ஜெபம் பண்ணிட்டு போனார். கர்த்தர் இந்த ஊழியக்காரர் அந்த இடத்துல வெட்கப்படுத்தாமல் 20 குடும்பத்திற்கும் தீர்க்க தரிசனம் சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல உண்மையான காரியத்தை சொல்லி அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். நான் என்ன சொல்ல வருகிறேன்டா, மற்றவங்க உங்களை கேள்வி கேட்டாதான் நீங்கள் ஆவிக்குள்ளே பலப்பட முடியும். மற்றவங்க நம்மளை பார்த்து ஏன் உங்களுக்கு இது இல்லைன்னு சொன்னாதான் நம்மளால் எழும்ப முடியும். உங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னு மற்றவங்கள ஏளனமாக பேசினாதான் நம்ம குறைகள் நமக்கு தெரியும். நம்மளை பார்த்து ஏன் உங்கள் சபை இப்படி இருக்குது, ஏன் உங்கள் பாஸ்டர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தான் நம்ம பாஸ்டருக்காக ஜெபிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரும். அதனால் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னாலே நம்மளை அந்த கேள்விக்கு கர்த்தர் பதிலை கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இப்போ எந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்டாலும் அந்த கேள்வியை அப்படியே தூக்கி போடாமல் அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலை தேடணும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களுக்கு மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் இல்லை, ஆனால் உங்களுக்கு போராட்டம் உண்டு. எப்படிப்பட்ட போராட்டம்? ஆமை, சத்துருக்கள் நிமித்தம், மந்திரவாதிகள் நிமித்தம், சிந்தனையில் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நம்முடைய வருமானத்தை தடை பண்ணும், நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும், நம்முடைய ஊழியத்தை தடை பண்ணும், நம்முடைய சிந்தனையில் சொப்பனத்தில் வந்து நம்மளை தடை பண்ணும். இப்படிப்பட்ட போராட்டம் தான் நமக்கு உண்டு. இந்த போராட்டம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னால் நீங்கள் அடுத்து என்ன கேட்கணும்னா, சரி ஆண்டவரே, இந்த போராட்டம் இருக்குன்னு சொல்லிட்டீங்களே, இதிலிருந்து நான் எப்படி ஜெயிக்கிறது? ஆமென். இப்படி நீங்கள் எப்பெல்லாம் கேள்வி கேட்குறீங்களோ அப்போ தான் கர்த்தர் உங்களுக்கு வசனத்தினால உங்களுக்கு பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வீட்டில் இங்கே கூட்டத்தில் வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நிரப்புறாரு, உங்களை விடுதலை செய்கிறாரு, சந்தோஷமாக போகிறீங்க. 3 நாளில் மறுபடியும் பழைய நிலைக்கு போயிடுறீங்க. இப்போ பழைய நிலைமைக்கு போன உடனே நீங்கள் அடுத்து உடனே என்ன சொல்லுவீங்க? இந்த பாஸ்டர் வந்தார், ஜெபம் பண்ணார், 3 நாள் தான், இதுக்குள்ளே மறுபடியும் இந்த பிரச்சனை வந்துச்சு. என்னத்தை அவர் ஜெபம் பண்ணாரோ, இந்த பாஸ்டர், நம்ம சபை பாஸ்டர் என்ன ஜெபம் பண்ணார், இப்படி தான் நீங்கள் சொல்லுவீங்க தவிர, ஆண்டவர் ஏன் 3 நாளோட 3 நாளைக்கு தான் இந்த விடுதலை நின்றுச்சு, இந்த 3 நாளைக்கு மேலே ஏன் விடுதலை நிற்க மாட்டுக்கு, இதுக்கு நான் என்ன செய்யணும், இதில் என்ன காரியத்தில் நான் குணப்படணும் என்பதை நீங்கள் தான் கத்துறதுல கேட்டீங்கன்னா தான் நீங்கள் எதில் மனம் திரும்பணும். ஆமென். கடந்த வாரத்தில் எல்லாரும் இதே மாதிரி சூழ்நிலை ஒரு சிலர் இருந்தாங்க. ஆமென். ஏன் ஆண்டவரே விடுதலை ஆகலை, நாங்கள் விடுதலை யாரோ நல்லாவது மறுபடியும் வருதுன்னு சொல்லி இதே கேள்வியை, உங்களுக்குள்ள இருக்கிற கேள்வியை நானே கேட்குறேன், நானே பதில் சொல்கிறேன். அப்போ இந்த விசுவாசிகள் அப்படி சொன்ன உடனே ஈவினிங் ப்ரேயருக்கு எல்லோரும் வந்தாங்க. ஆண்டைக்கு நான் என்ன செஞ்சேன், ஆண்டவரே இவர்களுடைய உண்மையான முகத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். என்ன முகத்தை? ஆமாம், உள்ளுக்குள்ளே ஒரு மனுஷன் இருப்பான்ல. ஆமாம், இப்போ நம்ம எல்லாம் எப்படி வரோம், ரொம்ப பக்தியா, ரொம்ப பயபக்தியா, அபிஷேகம் நிறைந்த முகம் மாதிரி இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ளே சண்டை வந்தால் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம வீட்டில் சண்டை போடும்போது நமக்குள்ளேருந்து ஒரு மிருகம் மாதிரி ஒரு குணம் கிளம்புமே, ஒரு அகோரமான ஒரு முகம் நமக்குள்ளே வருமே. இந்த முகத்துக்குள்ள இதெல்லாம் வெளிப்படுவதற்கான காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய மனுஷன். ஆமாம், என்ன மனுஷன்? பழைய மனுஷனை நம்ம களைந்து போடாமல் உள்ளுக்குள்ளே வச்சுருக்கிறோம், அடக்கி வச்சுருக்கிறோம். இது எப்பெல்லாம் வெளிப்படும்? ஆமாம், நமக்கு விரோதமாக யாராவது எழும்பும்போது வெளிப்படும், நம்மளை அவமானப்படுத்தும் போது வெளிப்படும், நம்ம பேச யாரும் கேட்கலன்னா வெளிப்படும். இப்படிப்பட்ட குணங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கு. நான் சொல்லுவேன், சிஸ்டர் நீங்கள் வீட்டில் கீழ்ப்படிங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க. அப்போ நான் ஒரே ஒரு ஆண்டவரை, இவங்க யார்,
இவங்களுடைய குணம் என்ன, இவங்க எதில் மாறணும் என்பதை ஜெபம் பண்ணிட்டு போய் எல்லாரையும் முழங்கால் போட வைத்து அவங்களே ஜெபம் பண்ண சொன்னேன். ஆண்டவரே, நான் யார், நான் எதில் மாறணும், என்னுடைய ஒரிஜினல் குணத்தை வெளிப்படுத்துங்க இப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண சொன்ன உடனே எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்க, முடிஞ்சதுக்கப்புறம் பயந்துட்டாங்க. ஒரு பக்கம் ஒரு வெள்ளை வஸ்திரம் சரித்த ஒரு சகோதரியை போல் அவங்க முகத்தோடு ஒரு சகோதரி நிற்கிறத பார்த்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சண்டையில் நிற்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு முகத்தை பார்த்தாங்க. ரெண்டையும் பார்த்த உடனே அவர்களை அப்போ தான் அவர்களுடைய குறைகளும் அவர்களுடைய மனம் திரும்ப வேண்டிய பகுதியையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம எங்கள் மனைவியும் அதை பார்த்தாங்க. அங்கே இருந்த ஒரு 6-7 பேர் அந்த குணத்தை, அவங்களுடைய ஒரிஜினல் குணத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இப்போ உங்களை குறித்து ஊழியக்காரரோ நானோ, நீங்கள் ஏன் மனம் திரும்பலை, ஏன் இந்த பிரச்சனையை திரும்ப திரும்ப நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வந்துடும். அப்போ நீங்களே ஆண்டவரை எதில் நான் மாறணும், இதை நான் மாற்றினா எனக்கு விடுதலை நிரந்தரமாக கிடைக்குமே என்று சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கே வெளிப்படுத்துவார். ஆமென். அதில் நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான விடுதலை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அல்லேலூயா. இப்போ நிரந்தர தீர்வுக்கு தான் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஆமென். நம்ம எத்தனை நாள் போராடுவது, எத்தனை நாள் நம்ம தப்பித்து செல்வது, என்னைக்கு நம்ம கரை சேருவோம். ஆமென். என்னைக்கு நம்ம கரை சேருவோம். பிரச்சனை வர வர தப்பிச்சு போகிறோம். ஆண்டவர் ஜெபிக்கிறார், தப்பிக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்கிறார், தப்பிக்கிறோம். ஊழியர் ஜெபிக்கிறார், நம்ம தப்பிக்கிறோம். ஆனால் நம்ம தப்பித்து கொண்டே இருக்கிறோன்னா நம்ம ஏதோ ஒன்று நம்மளை துரத்துதுன்னு அர்த்தம். ஆமாம் தானே, இல்லையா? அல்லேலூயா. இப்போ உங்களை ஒன்று துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா, ஏன் துரத்துது அப்படின்னா அதை மேற்கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பயன்படுத்தாதனால தான் அது உங்களை துரத்துகிறது. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். ஏன் ஒரு பிரச்சனை உங்களை துரத்துகிறது என்றால், அந்த துரத்தக்கூடிய பிசாசோ இல்லை ஒரு மிருகமாக இருக்கலாம், இது உங்களை மேற்கொண்டுடலாம். உங்களை துரத்துனா நீங்கள் பயந்து ஓடிடுவீங்கன்னு சொல்லி அந்த மிருகத்துக்கும் அந்த பிசாசுக்கு தெரியுது. அதனால தான் அது உங்களை துரத்துகிறது, அதுதான் உங்களை நஷ்டப்படுத்துகிறது. அதனால தான் உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு வீட்டுக்குள்ளே கலகத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் எப்போ நீங்கள் உங்கள் அதிகாரத்தை நீங்கள் நம்புறீங்களோ, எப்போ தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வல்லமையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ, அன்னைக்கு தான் உங்களை பின்தொடர்ந்த சத்துரு உங்கள் வீட்டுக்குள்ளே செயல்படாமல் பின்னோக்கி போவான். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஆமென். கதவை பூட்டிட்டு பக்கத்து வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவீங்களா, நீங்களே கம்பெடுத்து அடிச்சிருவீங்களா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பாம்பு எங்கே போகுது ஒளிஞ்சிக்கிடுமோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுருவோம், அடிச்சிருவோம். இல்லை சாவகாசம் இன்றைக்கி இருந்துட்டு போட்டோம், நாளைக்கு பாஸ்ட்டை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லுவீங்களா? இல்லை. அப்போ உங்களுக்கு என்ன, உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற நல்லா தூங்கணும், நம்ம பிள்ளைகளுக்கு எந்த சேதம் வந்துடக்கூடாது, என்ன செய்கிறோம், உடனே ஒரு கம்பெடுத்து அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அதை நம்ம என்ன செய்கிறோம், கொன்று விடுகிறோம். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய எல்லா விதமான சத்துருடைய கிரியைகள் வரும் பொழுது உங்களுக்கு தேவன் கொடுத்த பரலோக அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு தேவன் கொடுத்த வல்லமையை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அப்போ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆமென் நமக்கு போராட்டம் இல்லை. ஆனால் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு என்ன உண்டு, இதை யாரும் நிறுத்த முடியாது. அவன் வேலையை அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். நம்மளை தொல்லை பண்ணுறது தான் அவனுடைய வேலை, நம்மளை டார்ச்சர் பண்ணுறது தான் அவனுடைய வேலை. ஆண்டுடைய பிள்ளைகளை கர்த்தரோட பிரிக்கிறது தான் அவனுடைய வேலை. உங்களை சபைக்கு ஒழுங்காக போக விடாதபடிக்கு தடுக்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனாலும் அவனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமென். ஆமென். சோதனையை மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை அவனுக்கு வரதில்லை, அனுமதிக்கிறதில்லை. அப்படியே சோதனை வந்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தர் உண்டாக்கி விட்டு தான் அந்த சோதனையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அதே போல இங்கே போராட்டம் உண்டுன்னு சொன்னவர் ஆண்டவர் உங்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்ததுக்கு பிறகுதான் என்ன செய்தார் ஆண்டவர், இதை நமக்கு அனுமதிக்கிறார். ஏன் இவைகளை அனுபவிக்கிறார், ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வருகிறது? இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்மளோடு போராடும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிற அதிகாரம் வல்லமை உள்ளதாய் மாறும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கக்கூடிய வல்லமை மிக வல்லமை பவர்ஃபுல்லாக மாறும். இப்போ நமக்குள்ள நம்ம எப்போ ஜெயிக்கணும், நம்ம எதிரிக்கிட்ட நம்ம ஜெயித்தாதான் நமக்கு வெற்றியை என்ன செய்வாங்க, பரிசு கொடுப்பாங்க. ஆமாம். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா எதிராளியோடு நம்ம ஓடணும்.
அதே மாதிரி நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டிய நாம் நம்மளை போக விடாதபடிக்கு ஒருத்தன் தடுக்கிறான். அவன் இந்த பூமியிலே நம்ம என்ன செய்யணும், முறியடிச்சாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இது எல்லா மனுஷனுக்கும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் இந்த போராட்டம் இருக்கிறது. ஆமே, இச்சையில் போராட்டம் வரும், ஆமே, கோபத்தில் போராட்டம் வரும், எல்லாத்துலேயும் நமக்கு போராட்டம் வரும். எது வந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8-9 வாசிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில், நல்ல கவனிங்க, அவன் பைபிளே சொல்லுது, உங்கள் எதிராளி. நீங்கள் அவனை எதிராளின்னு நினைச்சாலும் நினைக்கலனாலும், அவன் என்னைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, நீங்கள் என்னைக்கு இயேசுடைய பிள்ளையாக மாறிட்டீங்களோ, அன்னைக்கு அவன் உங்களை எதிரியாக செலக்ட் பண்ணிட்டான். ஹல்லேலூயா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவோன்னு நீங்கள் தீர்மானித்தாலும் முடியாது. நீங்கள் ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டீங்கன்னா பிசாசு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன செஞ்சிருவான், எதிரியாக மாறிடுவான். அப்போ உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அடுத்த வசனம் நல்ல கவனி. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். போதும். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, புதிய ஏற்பாட்டில் எல்லாம் நிறைய, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வசனத்திலே இருக்கிறோம், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக. நீங்கள் சும்மா இருந்து தான் பாருங்களாம். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஜெபிக்கிறதுனாலேயே ஒன்றும் பண்ண முடியலை. நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் சும்மா இருந்து பாருங்களேன். டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிடும். நமக்கு நம்மளை ரொம்ப நாளாக பழிவாங்க நினச்சதெல்லாம் அன்றைக்கி ஒரே நாளில் முடிச்சிருவான். தயவுசெய்து துதிக்கதை நிறுத்தாதீங்க, தயவுசெய்து ஜெபிக்கதை நிறுத்தாதீங்க. அதனால தான் நம்முடைய ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி ரெடி பண்ணி, ஆமே, அழகாக பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஆமே. இப்போ பிசாசானவன் நம்மளை எப்படி வருகிறானாமா, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிறானா. ஆமே. சிங்கம், நாய் வந்தாலே நம்ம எப்படி ஓடுறோம். இந்த பிசாசு எப்படி வருகிறான், யார் மூலம் வருகிறான், யார் மூலம் வருகிறான், உங்கள் ஹஸ்பண்ட் மூலம். திடீர்னு உங்கள் வீட்டுக்கார் நல்லா தான் இருப்பார். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, அவன் குட்டிகளை பறி கொடுத்த கரடின்னு. எப்படி குட்டிகளை பறி கொடுத்த கரடியை போல ஏசப்பா தான் நம்மளை என்ன செய்வாரா, பனிஷ் பண்ணுவார்னு ஒரு வசனம் இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு இருக்கிறவங்க எப்படி பண்ணிடுவாங்க, நல்லா ஜெபிக்கிறவங்க தான், சபைக்கு போகிறவங்க தான் திடீர்னு கரடியாக மாறிடுவாங்க, திடீர்னு சிங்கமாக மாறிடுவாங்க. பிசாசு டைரெக்டாக சிங்கமாக வராது, வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டாரே உங்களுக்கு. அப்போ எப்படி வருவாங்க, யார் மூலம் வருவாங்க. திடீர்னு நல்லா தான் இருப்பார் உங்கள் வீட்டுக்காரர், எப்படி அவர் முகம் மாறுனே. இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யணும், எதிர்த்து நிற்க வேண்டுமா. எப்படி எதிர்த்து நிற்பீங்க, இதுதான் பிரச்சனை. எதிர்த்து நிற்க பைபிள் சொல்லுச்சுன்னா வந்து பாருன்னு வீட்டுக்காரர் நிற்கக்கூடாது, தான் பிரச்சனை. இங்கே பிரச்சனையே இதுதான். ஆண்டவர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்லிட்டாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கன்னு சொல்லிட்டாரு, ஆமை, விழித்திருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் உங்கள் வீட்டில் ஆமாம், வீட்டாரே சத்துருன்னு சொல்லிட்டாரு. அப்போ ஏன் சத்துரு இங்கே இருந்தால், நீங்கள் ஒரு ஆள் தான் பிரதர் இருக்கிறீங்க ஜென்ஸில், உங்களை தான் பார்த்து சொல்ல முடியும். என் வீட்டாரே என்ன சத்துரு சொல்கிறார், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் முறைக்கிறீங்க. வசனம் சொல்லுது புருஷனுங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு வசனம் சொல்லுது பிசாசுக்கு, பிசாசு எப்படி வருவான், கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல. திடீர்னு அவக்குள்ளேருந்து ஒரு கோவம் வரும். என்ன வரும், அப்போவே நினச்சிக்கிட வேண்டியதான், ஏதோ ஒன்று செயல்படும். அப்போ எதிர்த்து நிற்கிறதுனா எப்படி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதிர்த்து நிற்பதுனா என்ன, எப்படி எதிர்த்து நிற்கிறது. 2 விதமாக எதிர்த்து நிற்கணும். பிசாசை நீங்கள் துரத்த போகிற இடத்துல என்ன செய்யணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். வீட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும், ஒன்றும் தெரியாத சவுல் ஆரம்பத்தில் என்ன செஞ்சார், சவுல் ராஜா ஆரம்பத்தில் காது கேட்காத மாதிரி கொஞ்ச நாள் இருந்தார். அதனால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னைக்கு கேட்டுச்சோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சு. ஆமே. இதே மாதிரி பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே யார் மூலமாவது கிளற ஒரு கலகத்தை உண்டாக்க நினைக்கிறானா,
உங்கள் வீட்டில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்க வர்றதுக்கு நான் இப்படி தான் வருவான். திடீர்னு ஒரு கோபம் வரும், திடீர்னு ஒரு பயங்கரமான எரிச்சல் உண்டாகும். இப்படி வருதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜெபத்தை, உங்கள் வீட்டில் இருக்கிற தேவனுடைய சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு பலகீனமான ஒரு பாத்திரத்தை வீட்டுக்குள்ளே ரெடி பண்ணிட்டான்னு அர்த்தம். உடனே நீங்கள் சோத்திரம் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. ஆமேன். அதுவே கத்திட்டு அதுவே என்ன செஞ்சிடும், இங்கே வீட்டில் வேலை இல்லைன்னா அதுவே போயிடும். நம்ம வசனத்தை அப்படி திருப்பிடுவோம். எதிர்த்து நெல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் என்னதையாவது எடுத்துருவோம். ஆமாம், அப்போ தான் வீட்டுக்குள்ளே என்ன வந்துடுது, அவன் பிசாசு கொஞ்சம் ஒரு மணி நேரமாவது இவங்களை கொஞ்சம் டென்ஷனாக்கான்னு நினச்சி வந்திருப்பான். ஆனால் நம்ம ஒரு நிமிஷத்தில் அவன் நினச்சதை நம்ம செஞ்சு முடிச்சுருவோம். ஒரு நிமிஷத்தில். ஆமாம், வேதம் சொல்லுகிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள்னா, இந்த பிரச்சனை எதனால் வருது, யாரால் வருது, நம்மளால் வருதா? ஆமாம், நல்லா கவனித்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவர் மூலம் உங்களுக்கு தாக்கம் வந்தாலும் சரி, உங்கள் மனைவி மூலம் உங்களுக்கு தாக்கம் வந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் மூலம் வருகிற தாக்கமாக இருந்தாலும் சரி, அது அவர்களுக்கு வந்த பரீட்சை அல்ல, அது அவர்களுக்கு வந்த தாக்கம் அல்ல. நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகணுங்கிறதுக்காக பிசாசு ஒருத்தரை எழுப்புறான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டேன்னா அமைதியாக இருப்பீங்க. எனக்கு முன்னாடி நீ எதிர்த்துருவியான்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஜெபிக்கிற பிள்ளையே, ஆண்டவருக்காய் எழுப நினைக்கிற பிள்ளையே, உங்களுடைய ஏக்கத்தை நீங்கள் உங்களுக்குள்ள எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பை அணைக்கிறதுக்கு தான் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சத்துரு எழும்புவான். அதை எழும்பும் பொழுது வெளியில் யாராவது உங்களை எதிர்த்தா என்ன பண்ணுவீங்க, கதவை பூட்டிப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் என்ன செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் வீட்டுக்காரரே நமக்கு அப்படி என்ன செய்கிறார், சில நேரத்தை சிங்கமாக மாற்றிடுறார். சிங்கமாக வந்தாலும் சரி, கரடியாக வந்தாலும் வீட்டை நம்ம என்ன செய்ய முடியாது, வெளியே பிரமாணத்தை மீறவே முடியாது. அதனால் கர்த்தர் நம்மளை உருவாக்குவதற்கு, நமக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை நமக்குள்ள அனலாக்குவதற்கு, நமக்குள்ள இருக்கிற வல்லமையை இன்னும் மேலான வல்லமையை மாற்றுவதற்கு நம்மளை ஆண்டவர் வீட்டுக்குள்ளே தான் நம்மளை ஊழியத்தை ஆரம்பிப்பார். புரியலையா? நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ளே ஊழியம் செய்கிறதுக்கு யாராவது தலைவலி தான் நீயே ஜெபம் பண்ணிக்கோ, யாராவது வீட்டுக்குள்ளே பிரச்சனைனா நீங்களே ஜெபம் பண்ணிக்காங்க அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அசாதாரணம் விட்டுருவோம். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு ஃபோன் வரட்டுமே, அக்கா எனக்கு ரொம்ப தலை சுற்றலாக இருக்குது, ஏம்மா கவலைப்படுற, இப்போவே ஜெபம் பண்ணுறேன், முடிஞ்சால் வீட்டுக்கே போயிடுவோம். அவ்வளோ ஆர்வம். அல்லேலூயா. அவ்வளோ மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவ்வளோ ஆர்வம். நீங்கள் அங்கே நல்லா தான் ஊழியம் செஞ்சுட்டு வருவீங்க, வீட்டுக்கு வந்தால் வீட்டை என்ன செஞ்சுருவோம், பிசாசு அங்கே போன பிசாசு வீட்டுக்கு வந்துடுவான். நீங்கள் அங்கே போயிடுவீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அங்கேருந்து இவன் இங்கே வந்துடுவான். முதலாவது நம்ம வீட்டை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, பாதுகாக்க வேண்டும். வீட்டை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டிய காரியம் இருக்கிறது. வீட்டுக்கு தான் அதிகமாக ஜெபிக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஜெபிக்காமல் நம்ம என்ன செய்தாலும் அதனுடைய பின் விளைவுகள் நம்ம தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கள் அப்பா ஊழியத்தில் நடந்த அனுபவங்கள். எங்கள் அப்பா பயங்கரமாக பிசாசு துரத்துவார். அந்த ஐரஞ்சிலேயே என் தகப்பனார் தான் பிசாசு துரத்துறதுக்கு எந்த பாசம் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் அப்பா ஆர்வத்தில் என்ன செஞ்சுருவார், போவார். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போயிடுவார், பிசாசு துரத்திட்டு வருவார். நல்ல ரெஸ்ட் எடுக்கலான்னு வருவார். அந்த பிசாசு இங்கே எங்கள் அம்மா கிட்ட வந்துடும். என்ன வந்துடும், எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வேதனைப்படுவாங்க, தலையை சுற்றிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அங்கே ஊழியத்தை முடித்து அந்த பிசாசு சீக்கிரமாக போயிடும். ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே துரத்துறதுக்கு என்ன செய்ய முடியாது, முடியாது. ஏன் முடியாது? சொந்த பிள்ளையோ தன்னுடைய சொந்த மனைவியோ பிசாசினால் பாதிக்கப்படும் பொழுது வெளியில் நம்ம எடுத்து பயன்படுத்தக்கூடிய அதிகாரத்தை இங்கே பயன்படுத்த முடியாது. நமக்கு வெளியில் எடுத்து செயல்படுத்தக்கூடிய வல்லமை இங்கே பயன்படுத்த முடியாது. ஏன்னா பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது நம்முடைய மனதளவில் நம்ம என்ன செஞ்சுருவோம். அதனால தான் முன்னாடி என்ன செஞ்சிடணும், நல்ல பாதுகாப்பு 1 மணி நேரம் பாதுகாப்புக்கு ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா, நீங்கள் சபைக்கு வருகிற தெய்வ பிள்ளைகள் ஜெபிக்கிற பிள்ளைங்க உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். நீங்கள் இங்கே பிரிந்து போன குடும்பங்களுக்கும் கட்டப்படுற எல்லா குடும்பங்களும் நல்லா கட்டப்படணும், எல்லா குடும்பங்களும் ஆசீர்வாதம் இருக்கணும். நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தை கண்டுக்கிடலைன்னா மொத்த பிரச்சனையும் வீட்டுக்கு என்ன செஞ்சிடும். நான் என்ன பயமுறுத்த நினைக்காதீங்க, நிறைய பிரச்சனைகள் இப்படி தான் நிறைய பேர் குடும்பத்தில் நடக்குது. அதனால் உங்கள் வீட்டுக்காக இங்கே வந்தாலும் அதிகமாக என்ன செய்யுங்க, பாதுகாப்புக்காக ஜெபிச்சு தான் ஆகணும். நீங்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் யாரும் பாதிக்கப்படாமல் ஊழியம் செய்யணும். நான் பட்ட ஊழியத்தை விட பட்ட அடி தான் நிறைய. ஆரம்பத்தில் இங்கே சென்னையில் இருக்கும்போதே
ஆண்டவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தின உடனே ஃபோன் பண்ணி வாலண்டியராக கேட்பேன். ஏதாவது பிசாசு அலக்கழிக்கிற விசுவாசி உங்கள் வீட்டில் சர்ச்சில் இருக்காங்களான்னு கேட்டு போவேன். கேட்டு போய் வாங்கி கட்டிக்கிட்டேன் நிறைய. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அரக்கோண பகுதிக்கு அனவர்த்திகான்பேட்டை என்கிற பகுதிக்கு ஊழியத்திற்கு அடிக்கடி போவேன் ஆரம்பத்தில். அப்போ அரக்கோணத்தில் அந்த ஊழியத்துக்கு அவன் கூப்பிடும்போதெல்லாம் ஆசையாக போவேன். ஒரு தடவை பிசாசு அவன் நேரடியாக என்கிட்ட சவால் விட்டுச்சு, நீ இன்னொரு தடவை இங்கே வரமாட்டேன், உன்னை வர விட மாட்டேன்னுச்சு. உன்னால் முடிஞ்சா நீ செய்யணும்னு நான் சொல்கிறதுக்குள்ளே இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வரும்னு சொல்லிச்சு. அதுக்கு அப்போ நான் பட்டரவாக்கத்தில் கம்பெனி வச்சுருந்தேன். உடனே ஃபோன் வருது, ஓனர் ஒரு நம்ம பையன் வந்து மிஷினுக்குள்ளே கையை விட்டுட்டான், 5 விரலும் கட்டாகி போச்சுட்டாங்க. 5 விரலும் அவன் கட்டாகி போச்சு. இப்படி சொன்ன உடனே என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த பிசாசுக்கிட்ட தோற்று போனது மாதிரி தான் கதை. இதெல்லாம் ஒரு பாடம். இன்றைக்கு ஏன் அப்படின்னா, ஒரு பாதுகாப்புக்காக ஜெபிக்காதனால, நம்முடைய குடும்பத்துக்காக சரியாக ஜெபிக்காதனால, நம்முடைய அதிகாரத்தை முறையாக பயன்படுத்தாதனால. அதிகாரம் இருந்தால் எங்கே வேணாலும் பயன்படுத்த முடியாது. ஆமேன். துப்பாக்கி லைசன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கறது. ஆமேன். பார்டரில் சுடணும், அங்கே தான் எதிராளியை சுடணும். ஆமாம். அதிகாரம் இருக்குது, லைசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் என்ன செய்ய முடியாது. நம்ம சுட்ட அதிகாரத்தை நம்ம கொடுத்தவங்களே நம்மளை தூக்கி என்ன செஞ்சுருவாங்க? ஜெயிலில் போட்டுருவாங்க. அதே போல் ஆவிக்குரிய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் பரலோகத்தின் வல்லமையை கொடுத்திருக்கிறார், பரலோகத்தின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் வருமோ அதையெல்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் தோற்று போயிடக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் என்ன செய்ய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதை கர்த்தர் சொல்லுகிற இடத்துல பயன்படுத்த வேண்டும், கர்த்தர் அனுமதிக்கிற இடத்துல பயன்படுத்த வேண்டும். யார் தலையில் நீங்கள் கை வச்சாலும் பிசாசு அலகழிக்க தான் செய்யும். ஆனால் தேவன் அனுமதிக்கிற இடத்துல தான் நம்ம என்ன செய்யணும்? ஆமென். தேவனுடைய ஊழியத்தை அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தினா நமக்கு ஒரு சேதமும் வராது. ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் லூக்கா 10:19 நமக்கு ரொம்ப பூஸ்ட்டை கொடுக்கும். என்ன கொடுக்கும்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். ஆமாம். அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, வல்லமையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது? எங்கேயுமே எதையுமே ஈஸியாக என்ன செஞ்சிடக்கூடாது. எங்களுக்கு ஒரு பயங்கரமான சவால் வந்தது. நம்ம சபைக்கு இங்கே வந்திருந்த பாஸ்டர் ராஜன் பாஸ்டர் என்ன ஒரு மெசேஜுக்கு அவங்க சபைக்கு கூப்பிட்டுருந்தார். அப்போ அவங்க சபை வந்து ஒரு வீட்டில் ஒரு பெரிய ஹாலில் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ அந்த லூக்கா 10:19 குறித்து தான் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆமாம். சர்பத்தின் ஆவிகள் என்ன செய்யும்? சர்பத்தின் ஆவி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை செயல்படுது, அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. அப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணி முடித்து சாப்பிட்டு கையை கழுவலான்னு போகும்போது 2 பிள்ளைங்க ஓடி வருது. ஐயோ பாம்பு பாஸ்டர்னு. நேரடியாக அந்த சர்பம் என்ன பண்ணிருச்சு? நேரடியாக வீட்டுக்கு வெளியே வந்துருச்சு. மாதுளை மரம் செடியில் ஏறி நல்ல பாம்பு என்ன செய்யுது? ஆமாம். இப்போ அடிக்கிறதுக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. இப்போ நான் தான் கொஞ்சம் முன்னாடி சர்பத்துக்கு பயப்படாத. ஆமாம். ஆந்திராவில் நிறைய பாம்பு அடிச்சிருக்கிறேன். அப்போது இருந்தாலும் இவங்க என்ன செய்கிறாங்க? எல்லோரும் பயப்படுற. ராஜன் பாஸ் சொல்கிறாரு, அது பாட்டுக்கு போனால் போட்டுங்கிறாரு. இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க? ஐயோ நாங்கள் எப்படி இந்த வீட்டில் இருக்கிறது? நல்ல பாம்பு பெருசு 6 அடி இருக்கும், ஒயிட் கலர் நல்ல பாம்பு. அது அன்றைக்கி தான் பார்க்குறேன். இங்கே எங்கள் பாஸ்டம்மா ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நீங்கள் தானே சொன்னீங்க. கையை இழுத்து பிடிச்சி கையில் கம்பை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க? இப்படி ஒரு மனைவி இருப்பாங்களா உங்களுக்கு? உண்மை நடந்த சம்பவம். கொண்டு அடிங்க சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? போய் அன்னைக்கே அடித்து அப்போவே எரிச்சிட்டாங்க. அடிக்கிறது நம்ம வேலை, எரிக்கிறது அவங்க வேலை. எதுக்கு சொல்லுகிறேன்னா, ஒரு காரியத்தை குறித்து நம்ம பேசும்பொழுது அந்த ஆவி சர்பத்தால் என்ன செய்ய முடியலை? அந்த ஆவிகளால் இருக்க முடியலை. அவன் பயமுறுத்துறதுக்கு டைரெக்டாக வரான். ஆனாலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை, வல்லமையை அவன் எதிர்க்கிற நேரத்தில் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. பலவான நீங்கள் முந்தி கட்டினால் ஒழிய என்ன செய்ய முடியாது? எங்கே பிரவேசிக்க முடியாது? ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம என்ன செஞ்சுறது? அப்படியே தப்பிச்சுறது. பலவான் ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தானா அங்கே அநேக பொக்கிஷனா ஆத்துமாக்கள், சிறைப்பட்டிருக்கிற ஜனங்கள். ஆமாம். அங்கே ஊருக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. அவன் ஏரியாவை கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாரத்தை கொடுக்குறாரு, அங்கே போகணும். எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அவன் முதலாவது ஒரு ஆத்துமாவை சந்திக்கவே முடியாது, அவன் கண்ட்ரோலில் இருக்கிறான். அவன் ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர். இன்றைக்கி நிறைய ஸ்டோரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நிறைய வார்த்தைகள் இருக்குது. இதெல்லாம் சொன்னால் தான் அவங்களை என்ன செய்ய முடியும்? இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். நாங்கள் ஒரு 6-7 பேர் எங்கள் சபையில் இருக்கிறோம். ஒரு ஊழியம் செய்துட்டு விட்டுட்டு போன ஒரு ஊழியர், ஒரு 60 வயசு இருக்கும், 55-60 வயசு இருக்கும். அவர் என்ன செய்தார்? எங்கள் சபைக்குள்ளே வந்துட்டு புதன்கிழமை கவுன்சிலிங் ப்ரேயர் சபையில் வச்சுருக்கிறேன். அந்த சபைக்கு கவுன்சிலிங்காக வந்தார்.
அப்போ அவர் இதே மாதிரி எங்கள் அண்ணன் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருந்தார். ஜெபிக்கலாமா இது மாதிரி விசாரித்தேன். அவருக்கு என்ன பிரச்சனைனா, அரை மணி நேரத்துக்கு கடவையில் பசி எடுத்துகிட்டே இருக்கும். 3 பிரியாணி சாப்பிட்டா கூட அரை மணி நேரத்தில் என்ன செஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பிசாசு உள்ளே இருக்குது. இப்போ இதை நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் வந்த உடனே நான் ஜெபிக்கிறதுக்கு கையை முழங்கால் போட அவர் நிற்க சொன்னேன். இல்லை நான் முழங்கால், என்னடா இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறாரு அவன் இப்படி சொன்ன உடனே இவர் முழங்கால் போட்டார். முழங்கால் போட்ட உடனே நான் தலையில் கையை கூட வைக்கலை. எப்போவுமே ஊழியக்கார மேலே வைக்க மாட்டேன், ஷோல்டரில் தான் கை வைக்கலான்னு போனேன். கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி, ஐயா என்னையா நீங்கள் ஊழியம் செஞ்சீங்க, உங்கள் மேலே ஏரியா பலவானே உட்காந்துருக்கான்னு சொன்னேன். கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படியே சொன்னேன். சொன்ன உடனே இந்த ஆவி என்ன செஞ்சிருச்சு, உள்ளேருந்து அந்த பில்டிங்கு வந்து சாதாரண ஒரு பில்டிங்காக இருந்தால் இடிஞ்சே விழுந்திருக்கும். அப்படி ஒரு ஆக்ரோஷமாய் அந்த பலவான் பயங்கரமாக எச்சரித்தான். உள்ளே இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. உள்ளே இருந்தெல்லாம் பயந்துட்டாங்க. இப்போ எதிர்பாராமல் அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது பயம் வரதான் செய்யும். ஆனால் நீங்கள் பயப்படக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அப்படி அவன் பயமுறுத்துவான். உங்களை பார்த்து எல்லாத்துலேயும் பயமுறுத்தி நீங்கள் எதையுமே செய்யக்கூடாதபடிக்கு ஏன் பயமுறுத்துறான்னா, உங்கள் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துடக்கூடாது. வேறு ஒன்றுமே இல்லை. அவன் ஏன் உங்களை பயமுறுத்துறான், அவன் தந்திரங்களை ஏன் காட்டுறான்னா, உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் எடுத்துடக்கூடாது, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் எடுத்துடக்கூடாது. நீங்கள் பயந்துட்டீங்கன்னா உங்கள் விசுவாசம் உங்களுக்குள்ளே செயல்படாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவ பிள்ளைகளே. உங்களுக்குள்ள பயத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் செயல்படாது. உங்கள் விசுவாசம் செயல்பட்டாதான் அதன் வழியாக உங்கள் அதிகாரம் செயல்படும். ஒன்றும் புரியலையா? எத்தனை பேருக்கு புரியலை? டக்குன்னு ஒரு பயம் வந்துருச்சுன்னா நமக்குள்ளே என்ன நடக்குது, டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே இருக்கிறோம், என்ன பண்ண நமக்கு தெரியாது. கையில் கம்பு இருக்கும், என்ன செய்ய முடியாது, நாயை துரத்த முடியாது. நாய் வந்த ஸ்பீடில் நம்ம என்ன செய்வோம், கம்பை மறந்துடுவோம். அந்த பயம் தான் நமக்குள்ளே வரும். இதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், நம்மளை பயமுறுத்துறது. நம்மளை பயமுறுத்துறது. அந்த பயம் எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா, அதான் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அந்த சிங்கம் கெர்ச்சிக்கும் பொழுது அந்த மிருகத்துக்கு என்ன வந்துடும், மற்ற வேட்டையாடப்படக்கூடிய மிருகங்களுக்கு பயம் வந்துடும். பயம் வந்து எங்கே ஓடுறது எங்கே குதிக்கிறதுன்னு தெரியாமல் கடைசியில் சிங்கத்தினுடைய வாயிலே வந்து என்ன செஞ்சிடும். அதே மாதிரி தான் பிசாசு நம்முடைய குடும்பங்களில் பயப்படுத்துகிறான். ஏன் பயப்படுத்துகிறான்? உங்கள் அதிகாரம் வளர்ந்துடக்கூடாது, உங்கள் அபிஷேகம் உங்களுக்குள்ளே செயல்பற்றக்கூடாது. இது மட்டும் செயல்பட்டுருச்சு அப்படின்னா அவன் அந்த இடத்துல நிற்க முடியாது. அதனால தான் பயமுறுத்துகிறான். ஆமென். நம்ம மறுபடியும் வாசிங்க லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். இந்த வசனம் 100% உண்மை. அதே போல இந்த வசனத்தில் இன்னொரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கும் வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடணும். பிசாசுக்கு என்ன இருக்குது? வல்லமை இருக்குது. இப்போ அவனுக்குன்னு அவன் ஏற்கனவே இவ்வளோதான் அவனுக்கு லிமிட், இவ்வளோதான் அவனுக்கு பவர் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே வளர 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 பவர் ஏறிக்கிட்டே இருக்கும். அவனுடைய பவர் அவ்வளோதான் இருக்கும். இதுதான் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வித்தியாசம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போது தேவனுடைய பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு ஏன் நம்மளை பயமுறுத்தி பயமுறுத்தி நம்மளை செயல்படுத்துகிறான்னா, உங்கள் வளர்ச்சி என்ன செய்யணும்? தடுக்கணும். உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி மெச்சூரிட்டி வரவே கூடாது. உங்கள் கண்கள் திறக்கப்படக்கூடாது. உங்களுக்குரிய பவரை குறித்து நீங்கள் புரிஞ்சுக்கிடக்கூடாது. நீங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்கும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படியே பிசாசுகளை கட்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வரவே முடியாது. இதை நீங்கள் யாரும் பயன்படுத்துறது இல்லை, அதை செயல்படுத்துறது இல்லை என்பது தான் இந்த நாட்களில் பிசாசுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதனால தேவனுடைய பிள்ளை 20 வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தை எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 2 அதில் நம்ம என்ன வாசித்தோம்? 2:6 என்ன வாசித்தோம்? நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்படவன். ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு? ஆண்டவர் சொல்ற எந்த பிசாசு உனக்கு விரோதமாக வந்தாலும்,
எந்த சர்ப்பங்கள் உனக்கு விரோதமாக வந்தாலும் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உனக்கு ஒன்று கொடுத்துருக்கிறேன். அவைகள் உன்னை ஒன்றுமே சேதப்படுத்த மாட்டான். ஹல்லேலூயா. அப்போ சேதப்படுத்த மாட்டாது என்கிற பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது. அவர் கொடுத்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் டெய்லி பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆமாம், நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒரே அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்கள் கால் வலிக்குனாலே அந்த நிமிஷத்தில் நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தினா கால் வலி போயிடும். தலைவலி வருதுன்னா அவருடைய வல்லமையை பயன்படுத்தினா உடனே போயிடும். நம்ம யாரும் அதை பயன்படுத்துறதில்ல. பயன்படுத்தி பாருங்கள். நெஞ்சு வலி வருதா? முந்தா நாள் ஆன்லைனில் கூட நான் சொன்னேன். சர்ச்சுக்கு கரெக்டாக 7:45 வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது வரைக்கும் நான் வந்ததில் ஒரு நெஞ்சு வலி வந்துச்சு. வந்த உடனே அந்த நெஞ்சு வலியை நான் ஏற்றுக்கொள்ளலை. என்ன ஏற்றுக்கொள்ளலை? இது நெஞ்சு வலின்னு ஏற்றுக்கொள்ள பிசாசு தான் கொண்டு வரேன். எனக்கு அது மத்தியானத்தில் நான் பாஸ்டிங்கில் இருக்கிறேன். எந்த விதத்துலையும் என்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சாப்பிடலை. அதனால் நான் அதை எதையுமே நம்ம என்ன செய்யக்கூடாது. இதனால தான் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம என்ன ஏற்றுக்கொள்ளவே கூடாது. இயேசுவின் நாமத்தினால துண்டிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். நெஞ்சு வலியை கொடுக்குற சத்துருவே, எனக்குள்ளே வர உனக்கு அதிகாரம்னு சொன்ன 3 வார்த்தை தான் சொன்னேன். அது அப்படியே எங்கே போச்சுன்னே தெரியலை. அப்போது இதே மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு பிரதர் பயங்கரமான பிஸ்னஸ் மேன், நிறைய லாஸ் ஆகிட்டார். கடந்த நான் பார்த்தா கூட தெரிஞ்ச ஒரு குடும்பம் தான், சிஎஸ்ஏ பிலிவர். கடந்த நாட்களில் வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு 4 நாள் முன்னாடி கேஎம்சிஹெச்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கோயம்புத்தூரில். அந்த ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பு ஜாயிண்டெல்லாம் பெயின், வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை. சிக்கன் குனியா வந்தால் எப்படி பெயின் வரும், இதே மாதிரி ஒரு பெயின். 10 பேர் மேலே உட்காந்துருக்கிறது மாதிரி ஒரு பலகீனம். அப்போது அவர்கள் நிறைய போய் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ ஜெபிக்க போனேன். இது சரியான ஒரு மாந்திரிகம் ப்ளஸ் உங்களுடைய சாபமும் இணைந்திருக்குன்னு வெளிப்பாடு சொன்னால் அவங்க நம்பவே இல்லை. சரிங்க பிரதர், நான் ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அடையாளம், இன்றைக்கி விடுதலை ஆச்சுன்னா இதை பிசாசு போராட்டம் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு போட்டேன். ஜெபம் பண்ணேன். நைட்டு 12 மணி வரைக்கும் என்ன செஞ்சார்? நல்லா தூங்குனாங்க, எந்த பிரச்சனை இல்லை. 12 மணிக்கு மேலே மறுபடியும் என்ன செஞ்சிச்சு, அந்த பிரச்சனை வந்துருச்சு. காலையில் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் பிசியோதெரபி பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 7 நாள் பேக்கேஜுக்கு 35,000 ரூபா கட்டி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. பிசியோதெரபி கொடுக்க அவங்களுக்குள்ள வலி என்ன செஞ்சுட்டு இருக்குது, அதிகரிச்சுக்கிட்டு இருக்க தவிர குறைய மாட்டுது. நைட்டெல்லாம் தூங்கலை. அவர் ஏதோ வேறு பேசுகிறாரு. திரும்பவும் எனக்கு இன்னைக்கு காலையில் கூப்பிட்டாங்க. பாஸ்டர் ஐயா இப்படி இருக்குது. நான் தான் அன்னைக்கு சொன்னேன், நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பலை, இப்போ ஏன் நீ எனக்கு கூப்பிடுறீங்க? உங்கள் பாஸ்டர்னாலும் லைட்டாக திட்டுவார், நான் ரொம்ப பயங்கரமாக திட்டி விட்ருவேன். ஏன் அப்படின்னா கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பணும். கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நம்பணும். ஏன்னா இவங்களுக்கு உடனே நிவாரணம் நடக்கணும், உடனே அற்புதம் நடக்கணும். ஆனால் இவங்களால் ஆண்டவர் ஆஸ்பத்திரியிலே 10 நாள் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சமத்தில் 1 மணி நேரம் காத்திருக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? காத்திருக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இவ்வளோ நாளுமா அறிக்கை பண்ணணுமா, பாவத்தை விடணுமா, இவ்வளோ பிரச்சனை, இதெல்லாம் விட மாட்டாங்க. நம்ம ஜெபம் பண்ணி அவங்களை விடுதலை பண்ணணும். இப்படிப்பட்ட மனநிலையில் இன்றைக்கி ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மாந்திரிகத்துக்கு ஒரு நாள் குடும்பமாக ஜெபம் பண்ணி சில விஷயத்தை அவர்கள் அறிக்கை பண்ணி சில விரோதத்தை விட்டு மன்னிச்சாலே அந்த கட்டுகள் அறுக்கப்பட்டு வெளியே போயிடும். ஆனால் 1 லட்ச ரூபா இல்லை 5 லட்ச ரூபா செலவு பண்ணாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டு மருத்துவமனையிலேருந்து என்ன செய்ய முடியாது, இதற்கு சொல்யூஷன் இல்லை. இன்றைக்கி அநேக மக்கள் இப்படி எதனால் வியாதி வந்துன்னு தெரியாமலையே ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆஸ்பத்திரியில் போய் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, பணத்தை செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வல்லமை கொடுத்துருக்கிறார். என்ன போராட்டம் வந்தாலும், வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசு உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும், உங்களுக்குள்ள நீங்கள் வேறு எங்கேயுமே போக வேண்டாம், உங்களுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தினா போதும், அவனை இயேசுவின் நாமத்தில் கட்டலாம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால கட்டலாம். அப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும். மத்தேயு 18:18 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தை நீங்கள் உங்களுக்கு கொஞ்சமாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வாயினால் உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த சத்துரு வந்தாலும் அவனை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன்னு சொன்னால் கிரியைகள் கட்டப்பட்டுரும், செயல்படாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்.
ஆனால் நம்முடைய நாவுகளை திறந்து நம்ம புலம்புகிறோம், முறுமுறுக்கிறோம், ஊழியங்களை விமர்சிக்கிறோம், சண்டை போடுகிறோம், வாக்குவாதம் பண்ணுகிறோம். அதற்கு பதிலாக தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தினால மத்தேயு 18:18 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட சகல கிரியைகளையும் நான் கட்டுகிறேன் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லணும். நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஒரு தடவை சொல்லி பார்ப்பீங்க, கட்டுனா கட்டப்படாது. அப்போ நம்மளால் முடியான்னு விட்டுருவோம். ஆமேன். ஒரு 2 அடி மரமாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சிடலாம், ஒரே நேரத்தில் என்ன செஞ்சிடலாம், ஒரு கயிறை போட்டு இப்படி என்ன செஞ்சிடலாம், ஒரு 5 அடி அகலமாக இருந்தாலும் என்ன செஞ்சிடலாம், கட்டிடலாம். அதுவே ஒரு 20 அடி மரமாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஆமாம், இந்த கயிறை தூக்கிட்டு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அந்த மரத்தை சுற்றிட்டு வந்தால் என்ன செய்ய வேண்டும், கட்டணும். இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எடுத்த உடனே என்ன செய்யாது, கட்டப்படாது. டெய்லி நீங்கள் என்ன செய்யணும், கட்டணும். அப்போ ஒரு நாள் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள மெச்சூர் ஆகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் ஸ்ட்ராங்காக மாறினா சொன்ன உடனே கட்டப்பட்டுரும். ஆமாம், இப்படியெல்லாம் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு செயல்படலைன்னா அப்படி ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். உங்களுக்கு விரோதமாக எளிமைன்னு இருக்கிறவன் ஒரு பலவானாக இருந்தால் உடனே கட்ட முடியாது. அவன் பயங்கரமாக அஸ்திபாரம் போட்டிருப்பான். அப்போ அவனுடைய கிரியைகள் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்கலாம், உங்கள் கணவர் மேலே இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் மேலே இருக்கலாம். 4 பக்கமும் அவன் விதைகளை விதைச்சிருக்கிறான். 4 பக்கமும் வேறு ஊன்றப்பட்டிருக்கும் பொழுது அந்த கிரியைகளை கட்டணும்னா ஒரே நாளில் முடியாது. தினம் என்ன செய்யணும், ஆமென், இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் கட்டும் பொழுது அது ஒரு நாள் நிரந்தரமாக கட்டப்படும். அந்த ஆவியை நீங்கள் கட்டலைன்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை, உங்கள் ஊழியத்தில் விரோதமாக எழும்புகிற ஆவியை நீங்கள் கட்டலைன்னா உங்கள் ஊழியத்துக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை, உங்கள் ஊழியத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புத அடையாளங்களை நம்ம தடை பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அவன் கிரியைகளை நீங்கள் என்ன செய்யணும், கட்டுறதுக்கு தொடர்ந்து இந்த ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும், சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை நம்ம கட்டணும். சபையில் ஆத்துமாக்களை வரக்கூடிய ஜனங்களை வரவிடாதபடிக்கு தடுக்கிற ஆவிகளை நம்ம கட்டணும். ஜனங்களை சிதறடிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டணும். ஊழியருக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டணும். ஆமாம், ஊழியத்துக்கு விரோதமாக செயல்பட்டு அனுப்பப்படுகிற மந்திரவாதங்களை, ஏவல்களை இயேசுவின் நாமத்தில் கட்டணும். நம்ம கட்டி ஜெபிக்கிற ஊழியத்தை செஞ்சாதான் நம்ம ஊழியம் கட்டப்படும். ஹல்லேலூயா. இவன் எங்கேருந்து செயல்படுறான்னு தெரியாது, ஆனால் நம்ம கட்டினா தான் அது கட்டப்படும். ஆமாம், அந்த என்னைக்கு அந்த கிரியைகள் சபையில் நிற்குதோ அப்போ அவன் கட்டப்பட்டான்னு அர்த்தம். எப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுடைய சேட்டைகள் குறையுதோ அப்போ அவன் கட்டப்பட்டான்னு அர்த்தம். உங்கள் பிள்ளைகளுடைய சேட்டைகள், அவங்க வாழ்க்கையில் போராடுகிற போராட்டங்கள் நிற்கிற வரைக்கும் டெய்லி இந்த வசனத்தை மத்தேயு 18:18 கட்டிக்கிட்டே இருங்க. அது ஒரு நாள் நிரந்தரமாக கட்டப்படும். ஹல்லேலூயா. ஏன்னா வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் நமக்கு விரோதமாக அக்கினி அனுப்பிக்கிட்டே தான் இருப்பான். அவன் கிரியைகளை, நமக்கு விரோதமாக அனுப்புகிற கிரியைகளை நம்ம கட்டி ஜெபம் பண்ணாதான் நம்ம சபையில் ஒரு எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. அதற்கான நிறைய உதாரணங்களை சொல்லலாம். அதற்கான நேரங்கள் இப்பொழுது இல்லை. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆமென், கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிற மார்க் 16, 17, 18 வாசிக்கும் பொழுது கடைசியாக நம்ம நிறைய நேரம் ஜெபத்திற்கு எடுக்க போகிறோம். உங்கள் அதிகாரத்தை இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிறீங்க. 16, 17, 18 மார்க்கு. அதுதான் விசுவாசிக்கிறவர்களால் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். நல்ல கவனிங்க, இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, தேவனுடைய பிள்ளைகளாக மாறினவங்க நீங்கள் எப்படி இருக்கணுமா, நீங்கள் பிசாசுகளை என்ன செய்யணுமா, துரத்தணும். ஆமென். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை, ஆமென், வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் மாவார்கள். இப்போ இத்தனை வேலைகளும் நமக்குள்ள பெண்டிங்கில் இருக்கிறது. காரணம், நம்ம அதிகாரத்தை பயன்படுத்துறது இல்லை, நம்முடைய அபிஷேகத்தை பயன்படுத்துறது இல்லை. தேவன் நம்மளை எதற்காக தெரிந்து கொண்டு வைத்திருக்காது நமக்கு தெரியாததுனால தான் இவ்வளோ காரியங்கள் நம்ம மூலம் நடக்கிறது தடைப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்காக சர்பத்தை எடுப்பார்கள்னா சர்பத்தினுடைய குணங்களை நம்மளை விட்டு எடுப்பது.
அவனுடைய கிரியைகள், அவனுடைய தாக்கத்தை நம்மளை விட்டு எடுப்பது. இதுதான் நேர சர்பத்தை போய் பிடிக்கிறது அல்ல. சர்பத்தினுடைய குணம் இச்சை, சர்பத்தினுடைய குணம் கோபம், சர்பத்தினுடைய குணம் எடுத்த உடனே அவசரப்பட்டு முற்கோபத்துக்குள்ளே போகிறது. இப்படிப்பட்ட குணத்தை எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினதுக்கு பிறகு நம்மளை விட்டு எடுத்து போடுவோம். இது நமக்கு வேண்டாம் என்று சொல்லுவது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சர்பத்தினுடைய குணங்கள் எத்தனை பேத்துக்கு இருக்குது? எல்லாத்துக்குள்ளே இருக்குது. நான் சொல்லட்டா லைனா? கோபம் எத்தனை பேத்துக்குள்ளே இருக்குது? அப்போ சர்பம் உங்களுக்குள்ளே இருக்குது. இச்சை எத்தனை பேத்துக்குள்ளே இருக்குது? இச்சை சாப்பாடை பார்த்தோன்னே இச்சையே வராதோ? பிரியாணி மேலே இச்சை வராதா? வஸ்திரம் கடைக்கு போன உடனே இந்த ட்ரெஸ் தான் எடுக்கணுங்கிற இச்சை வராதா? அதுதான் இச்சை. இச்சை எத்தனை பேத்துக்குள்ளே இருக்குது? மோகம் இல்லவே இல்லையா? இருக்குது. மறைந்து செயல்படக்கூடிய, சீறி செயல்படக்கூடிய, ஆமென், இப்படி எல்லா குணங்களுக்கும் என்ன செய்யுது? சர்பத்துக்கு இருக்கிறது. இதெல்லாம் இன்னைக்கு பிசாசு நமக்குள்ளே என்ன செஞ்சுட்டான்? போட்டுட்டான். நமக்குள்ளே போட்டுட்டான். இந்த கோபம் உச்சத்துக்கு போகுது. இந்த சர்பம் பூமியிலேருந்து அப்படியே வந்து 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 நம்ம தலை மேலே என்ன செய்யணும்? உட்காந்துருக்குறோம் இப்போ படம் எடுத்துகிட்டு. அதனால தான் நம்ம சில ஆளுகிட்ட நம்ம என்ன செய்ய முடியல. எப்போ பாம்பு எப்போ நம்மளை கடிக்கணும் தெரியும். அதே மாதிரி குணங்கள் இன்றைக்கி பிசாசு சர்பத்தினுடைய ஆவிகளினால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கிரியை செய்து ஒரு மனுஷனை கர்த்தரை விட்டு பிரிக்குது, குடும்பத்தை பிரிக்குது, அபிஷேகத்தை இழக்க பண்ணுது. ஆமென். இப்படியே இச்சையான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாவற்றையும் ஆவிக்குரிய பிள்ளைகள், விசுவாசிகள் என்ன செய்யணும்? நம்மளை விட்டு எடுத்து போடணும். எடுத்து போட்டாதான் ஆமென், இந்த உலகத்தில் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை, வல்லமையும் நம்ம பயன்படுத்த முடியுமா? இப்போ இயேசுவின் நாமத்தினால் சர்வமே போன்னு நம்ம சொல்கிறோம். அது சொல்லும், நான் உனக்குள்ளே தானே இருக்கிறேன், உனக்குள்ளே தானே இருக்கிறேன், நீ எப்படி போன்னு சொல்கிற? என் குணமெல்லாம் உன்கிட்ட இருக்குது, அதை நீ விடாமல் நான் எப்படி உன்னை விட்டு போக முடியும்? சொல்லுமா சொல்லாதா? இப்போ எல்லாரும் ஆண்ட பாஸ்டர் நான் கோபத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் இங்கே எழுதி கொடுத்துருப்பீங்க? கோபம் தணிய வேண்டும், கோபம் என்னை விட்டு மாறணும் எத்தனை பேர் ஜெபம் பண்ணி கொடுத்துருப்பீங்க? நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, சொல்ல மாட்டீங்க. கோபத்தெல்லாம் யாரும் ஜெபம் பண்ணி என்ன செய்ய முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் சர்பத்தினுடைய குணங்களை ஒன்று ஒன்றா விட்டீங்கன்னா அதுவே தானாகவே என்ன செஞ்சிடும்? ஹல்லேலூயா. மெயின் காரணம் இச்சையான காரியம் நமக்கு கிடைக்கலன்னா, ஆசைப்படுற காரியம் கிடைக்கலன்னா தானாக எரிச்சல் வந்துடும். எரிச்சல் அடங்காதது கோபத்துக்கு வந்துடும், கோபத்தில் அடங்காதது மூர்க்கமாக மாறி. இப்படி தான் இச்சையிலிருந்து தான் ஒவ்வொரு பாவங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்குள்ளே உருவாகிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சர்பத்தின் மூலம் தான் ஆமென் ஏவாளுக்குள்ள இச்சை என்ன செஞ்சது? உண்டாக்கப்பட்டது. அந்த இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால தான் ஆமென் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு என்ன செய்கிறான்? சர்பத்தின் ஆவி நமக்கு அநேக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியாக 16:20 ரோமர்கள் நிருபம் 16:20 மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் நம்ம ஒரு எல்லை வரைக்கும் நம்மளை என்ன செய்வார்? ஆண்டவர் நம்முடைய வல்லமையை, நம்முடைய அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தி பிசாசுகளை ஜெயிக்க நம்ம முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த சாத்தானுக்கு ஒரு முடிவை கட்டுவார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துரு சாபம், ஆமாம், உங்கள் விரோதமாக எழும்புகிற மந்திரவாதம் உங்களால் மேற்கொள்ளாமல் போகும் பொழுது, நீங்கள் முயற்சி செய்து உங்களால் முடியாத போகும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுக்கும். அப்பொழுது உங்களுடைய சமாதானத்தை கெடுத்தவனே அந்த சாத்தானை கால்களுக்கு நிலை ஆண்டவர் என்ன செய்வார்? சாட்சிக்கு போடுவார். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்கள் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பதாக பட்டயத்தோடு விழுவார்கள் வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இன்னைக்கு விழுவாங்களா? எப்போ விழுவாங்க? உங்கள் அதிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி எடுக்க போகிறீங்க, உங்கள் வல்லமை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கிற சத்துரு உங்களை பார்த்து பயந்து உங்களை விட்டு ஓடுவான்.
ஏதாவது ஒரு பாஸ்டர் வந்து ஜெபிச்சாங்கன்னா அன்னைக்கு தான் ஓடுவான். ஆனால் நீங்களாக எழும்புனீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மொத்தமும் ஒரே நாளில் போயிடும். உங்களை பார்த்தா பிசாசுக்கு பயம் வரணும், உங்களுடைய அபிஷேகத்தை பார்த்து பயப்பட வரணும், உங்கள் ஜெபத்தை பார்த்து பயம் வரணும். அப்படிப்பட்டவர்களாய் மாறணுமே தவிர உங்கள் சுயத்தை பயன்படுத்தி நீங்கள் யாரையும் மிரட்டுறதுனாலையோ அதட்டுறதுனாலையோ பிசாசெல்லாம் என்ன செய்யாது, போகவே போகாது. ஆமாம், நிறைய ஊழியக்காரர்கள் என்ன செய்வாங்க, ஆமாம் நான் எத்தனை வருஷம் ஊழியர் தெரியுமா, ஆமாம் நீ இவனை விட்டு போ அப்படின்னு சொல்லி அடிக்க கூட செய்வாங்க பிசாசை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுதே பிசாசு என்ன செய்யும், நடுங்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி நிற்க முடியாது. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருந்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை சொல்ல 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 ஐயோ நிறுத்து, அந்த வார்த்தையை சொல்லாத, என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி அந்த பிசாசு ஓடும். அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அதை எத்தனை பேர் பயன்படுத்த போகிறீங்க? அல்லேலூயா. ஒரு ஆளாவது நீங்கள் இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே அதிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா ஆமாம் இந்த சபைக்குள்ளே ஒரு பையன் வர முடியாது. எந்த பையன் வர முடியாது? பிசாசு சொல்கிறேன் நான். நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா பாஸ்டர் இல்லைன்னு சொல்லி பிசாசு உள்ளே வருவான். இல்லை, விசுவாசிகளும் அற்புதம் செய்வாங்கப்பா, விசுவாசிகளுக்குள்ளேயும் அங்கே வல்லமை இருக்குப்பான்னு பிசாசுக்கு என்ன செய்யணும், பயம் வரணும். பைபிள் எல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அவர்கள் கலக வீட்டார், அவ்வளவுதான். கலகம் தான் அவங்களால பண்ண முடியும். அவர்கள் உங்களை துன்பப்படுத்த தான் முடியும். நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே இருந்தாலும் தேள்களுக்குள்ளே இருந்தாலும் பயப்படாதீங்க. அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. ஏன்னா உங்களுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் வாய்களை திறந்து உங்கள் வாய்களை திறந்து சொல்லணும், ஏசப்பா இன்னையிலிருந்து நான் மாறுறேன், இன்னையிலிருந்து உங்கள் அக்கினியை நான் பயன்படுத்துகிறேன், இன்னையிலிருந்து எனக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை நானே துரத்துவேன், என் குடும்பத்தில் என் பிள்ளைகளை தொடுவதற்கு சத்துருவை அனுமதிக்க மாட்டேன், என் பிள்ளைகளுடைய படிப்பை, எதிர்காலத்தை, திருமண வாழ்க்கையை தடை பண்ணுவதற்கு நான் அனுமதி கொடுக்கவே மாட்டேன். எத்தனை பேர் இந்த நாட்களில் ஜெபிக்க முடியும்? அல்லேலூயா. இயேசுடைய நாம வல்லமையுள்ளதாக இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய அதிகாரமுள்ள நாமம் இன்னைக்கு இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. அந்த நாமத்தை இன்னைக்கு நம்ம உயர்த்த போகிறோம். அந்த நாமத்தை இந்த நாட்களில் பயன்படுத்த போகிறோம். எத்தனை பேர் இயேசுடைய நாமத்தை பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை என்னையிலிருந்து பயன்படுத்த போறீங்க? எத்தனை நாள் உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை, வல்லமையை நீங்க பயன்படுத்த போறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லி சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பயன்படுத்துவேன்னு சொல்லுங்க, பயன்படுத்துவேன்னு சொல்லுங்க. ஓ கலங்கர விளக்கத்தில் இருக்கிற விளக்கு அல்லடி, ஓ ராபா ஹபா உனக்குள்ள இருக்கிறது. எலியா ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து இறங்கிச்சு பாரு ஒரு அக்கினி. அந்த அக்கினி தான் உனக்குள்ள எரியுது. அது நிரூபிக்கிற அக்கினி, அது சத்துருக்களை வேறுபிரிக்கிற அக்கினி. கர்த்தருடைய பிள்ளை யாரு, பாகாலுடைய பிள்ளை யாரு என்பதை வேறு பிரித்து காட்டக்கூடிய அக்கினி. அந்த அக்கினியை நீ பெற்றிருக்கிற. ஓ ராபா அததான் நீ பெற்றிருக்கிற. உனக்குள்ள இருக்கிற சர்வா இன்னைக்கு உன்னை விட்டு வெளியே போகாது. வெளியேறு, வெளியேறு. என் ஜனங்களை வேதம் சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருக்களுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உன் காலில் கட்டி இருக்கிற சர்பா, உன் காலை சுத்தி இருக்கிற சர்பா, உன் இடுப்பை சுத்தி இருக்கிற சர்பா, உன் கழுத்தை சுத்தி இருக்கிற சர்பா இன்னைக்கு வேரோடு அழிய போகுது. கர்த்தர் சொல்லுகிறார், ரக்கா ஓ சமாதானத்தின் தேவன் தாமே, ஓ ராபா சாத்தானே, ஓ ராக்கபாலபா சீக்கிரமாய் உன் கால்களில் மிதித்து போட போகிறா. மிதிக்கிறா. ரிக்கபாலா ஹம்தல் வியாக்கபரா சமாதானம் கொடுக்க வந்திருக்கிறா. உன்னை மிரட்டினவன் அழிகிறா. அவன் தலை நசுக்கப்பட போகிறது. சர்பத்துடைய தலை நசுக்கப்பட்ட தலை. அவனுக்காக பயப்படலாமா நீ? கர்த்தர் இந்த பூமியில ஒண்ணு ஓ ராக்கபலபி ஆக்கபலதி ஆன்மலா வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசலை மேற்கொள்வதில்லை. ரேக்காபாலா நீதான் அந்த கல், நீதான் அந்த கல். உன்னை ஆண்டவர் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். பாதாளத்தின் வாசல்கள், பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், மாந்திரிக சக்திகள் உன்னை அணுகாது, உன்னை அணுகாது, உன்னை அணுகாது, உன்னை அணுகாது, உன்னை அணுகாது, உன்னை அணுகாது. சர்வமே வாவடியா ஜனங்களுக்குள்ள இருந்து ஓ கெடுக்கிற சர்வமே கர்த்தர் உன்னை அழிக்கிறா, அழிக்கிறா. ஓ ஹோ ரா பா 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 ரிகாலா தியார் மல 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 உடமன பன 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 பன
லெகடபனபனதியாக்கமனபா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. சத்தமா சொல்லுமா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியோ. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும். எல்லா செய்வினை கட்டுகள் முறியோ. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு நாமம் உண்டு. அது இயேசு என்கிற நாமம் மட்டுமே. அந்த நாமத்தை நீ நம்பினால் உன் வாழ்க்கை உயரும். அந்த நாமம் தரிக்கப்பட்ட நீ பிசாசுக்கு பின்வாங்க மாட்ட. அந்த நாமத்தை நீ நம்பினா உனக்கு அற்புதம் நடக்கும். அந்த நாமத்துக்கு உரியவனாய் மாறினா உன் வாழ்க்கையில கட்டுகள் உடைக்கும். செய்வின கட்டுகளா நீ பயப்படாத. எந்த பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஹalleluya ஹalleluya. ரெக்கபலா சம்பரா ரிக்கபலா ஹவுடலா. இயேசுவோடைய நாமத்தினால கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை துதிக்க முடியும்?